அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங் கேலக்ஸி A7 ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். சாம்சங் இன்னைக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணாங்க. அதான் சாம்சங் கேலக்ஸி A7. ஹவாய் P20 Pro தொடர்ந்து இன்னைக்கு நாள் வரையில் மார்க்கெட்டில் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணது சாம்சங் கேலக்ஸி A7ல் என்ன ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவங்க ஓன் ப்ராசஸரான exynos 7885 பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு octa கோர் ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னு சொல்லலாம். என்ன GPU பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மேலி G72 GPU பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி A7 ரெண்டு வேரியண்ட்டில் வரப்போகுது. 4GB RAM and 64GB inbuilt storage அது ஒரு வேரியண்ட், 6GB RAM and 128GB inbuilt storage அது ஒரு வேரியண்ட். மொத்தம் இந்த ரெண்டு வேரியண்ட்டில் தான் சாம்சங் கேலக்ஸி A7 வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 512GB வரைக்கும் ஸ்டோரேஜை SD கார்டு மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6 inch ஃபுல் HD+ டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. superamoled டிஸ்பிளே பேனல் தான் சாம்சங் கேலக்ஸி A7ல் பயன்படுத்தியிருக்காங்க. 18:9 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேவை ப்ரொடக்ட் பண்ண 2.5D கர்வ்டு கிளாஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 1080p × 2220 கொடுத்துருக்காங்க. இப்போ பில்ட் குவாலிட்டி பார்த்தோம்னா நல்லா ப்ரீமியமாக பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பேக்கில் கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. இப்போது கேமரா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரொம்ப முக்கியமானது கேமரான்னு நான் சொல்லுவேன். கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு முக்கியமான பங்களிக்குது. ஏன்னா ட்ரிபிள் கேமராவோட வருது. 24 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் வித் f1.7 அப்பச்சர் சைஸ் ப்ளஸ் 5 மெகாபிக்சல் f2.2 அப்பச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மூணாவதாக கொடுத்தது என்னென்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க f2.4 அப்பச்சர் சைஸில். இப்போது பேக்கில் LED ஃப்ளாஷ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா 24 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர் வித் f2.0 சைஸ் அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போர்ட்ரேட் மோட் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் புதுசாக போர்ட்ரேட் டால்பி அப்படின்றத கொண்டு வந்திருக்கோம் சொல்லியிருக்காங்க சாம்சங். இந்த சாம்சங் கேலக்ஸி A7ல் டால்பி அட்மாஸ் ஆடியோவுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க சாம்சங். அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஆண்ட்ராய்ட் ஓரியோவை அவங்க சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் 9 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி, accelerometer, gyroscope, RGB லைட் சென்சார் அண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரை அவங்க சைடில் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சார் நம்ம அந்த பவர் பட்டனை ப்ரெஸ் கூட பண்ண தேவையில்லை. மேலே கை வச்சா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாம்சங். இப்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5 பயன்படுத்தியிருக்காங்க. டுவெல் பேண்ட் வைஃபை பயன்படுத்தியிருக்காங்க. நார்மலான USB கேபிள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ 24,000 ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவங்க Type C கேபிள் பயன்படுத்தியிருக்கலாம். கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. 4G LTE கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ண 3300 mAh பேட்டரி பயன்படுத்தியிருக்காங்க சாம்சங் கேலக்ஸி A7ல். ஸோ நார்மலான சார்ஜர் தான் பயன்படுத்தியிருக்காங்க. நோ குவிக் சார்ஜ். கலர் வேரியண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 3 கலரில் வரப்போகுது. பிளாக், ப்ளூ, கோல்டு. முன்ன சொன்ன மாதிரி 4GB RAM 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் அது ஒரு வேரியன்ட், 6GB RAM அண்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் அது ஒரு வேரியன்ட். மொத்தம் இந்த ரெண்டு வேரியண்ட்டில் தான் சாம்சங் கேலக்ஸி A7 வரப்போகுது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB RAM வேரியன்ட் 23,990 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட் மூலமாக விற்க போகிறாங்க. அதே இந்த 6GB RAM வேரியன்ட் பார்த்தோம்னா 28,990 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட் மூலமாக தான் விற்க போகிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சாம்சங் கேலக்ஸி A7 ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன். 24,000 ரூபாய்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மிஸ் ஆகுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா Type C கேபிள் கிடையாது. இதோட பவர்ஃபுல்லான ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்கலாம். சாம்சங் பே கொடுக்கல, சாம்சங் மினி பே தான் கொடுத்துருக்காங்க, NFC கொடுக்கல. ஸோ இதெல்லாமே கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த சாம்சங் கேலக்ஸி A7. ஸோ அவ்வளோதான் இந்த சாம்சங் கேலக்ஸி A7 ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் டெக் பாய். வாழ்க தமிழ்.